என்னெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் நீங்க பெரும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு நீங்க வந்தார். எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்று அனுபவிக்க முடியாத பூமிக்கு இயேசு வந்தாருங்க. எவனையும் மேன்மைப்படுத்தவும், எவனையும் உயர்த்தவும், எவனையும் பலப்படுத்தவும் ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒருத்தங்க வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இங்க 4 பதத்தை பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயமானது, அவர் நாமம் ஆலோசனை, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 இருக்குல்ல. இதுல 5 பெருசா, 5மே பெரியது. இந்த நாமத்துல 5மே பெருசா வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதனால 5மே பெருசுதான், ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்லை. இதுல இருந்தாலும் இன்றைக்கு முக்கியமா எதை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில அனுப்புனப்ப பரிசுத்த ஆவியானவர், நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் ஆவியினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் அவர் என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். ஏன் அந்த அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க, பிசாசை துரத்த, சமாதானத்தை கூற. இதுல சமாதானம் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் மரியா பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தப்ப, அந்த கர்ப்ப காலங்களில் பயந்த ஒரு சூழ்நிலை மரியா வாழ்ந்து கொண்டிருந்தப்ப தேவதூதன் வெளிப்பட்டு, பயப்படாத, உனக்கு சமாதானம் அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தைங்க பயன்படுத்தினாரு, அவர் பிறப்பின் நிமித்தம் அநேகர், அப்படின்னா ஒரு ஆளுக்கல்ல, எல்லா மாம்சமான யாவருக்கும், கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் அல்ல, மாம்சமான யாவருக்கும் இவர் தேவன். சொல்லுங்க, மாம்சமான யாவருக்கும் இவர் தேவன். அப்ப யாவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஏன்னா சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லைன்னு அன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அழகா வாழ முடியாது. சமாதானம் இல்லை அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்ம 2 இட்லி சாப்பிடணும் அப்படின்னா கூட சமாதானம் வேணும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன பிள்ளைகளுக்குள்ள, இந்த பேர பேத்திகளுக்குள்ள சின்ன சின்ன காரியங்கள்லாம் வந்துருச்சுன்னா கூட அந்த சமாதானம் போயிடும். அந்த சமாதானம் போயிடுச்சுன்னா திருப்பி என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அதை கொண்டு வருது. உலகத்தான முயற்சி செய்யறான், அந்த சமாதானத்தை கொண்டு வருவதுக்கு உலகத்தான என்ன பண்றான், பல முயற்சிகளை எடுக்கிறான். என்ன பண்றான், கடைக்கு போறான், குழந்தைக்கு பிடிச்சதை வாங்குறான், மனைவிக்கு பிடிச்சதை வாங்குறான், பிள்ளைகளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து இப்படியே பேசிட்டோம். இப்படியே அந்த சமாதானம் குறைவுபட்டுருச்சு, சமாதானம் போயிடுச்சு. சமாதானத்தை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பணத்தை என்ன பண்றான், செலவு பண்றான். பணத்தை செலவு பண்ணி அதுக்கடுத்து என்ன பண்றான், அந்த சமாதானங்களை பகிர்ந்து கொள்றான். இருந்தாலும் அந்த அந்த டச்சிங்க்கு முன்னாடி உள்ள சமாதானம் இப்ப இல்லை. ஹலோ, சண்டைக்கு முன்னாடி இருந்த சமாதானம் இப்ப இல்லை. காரணம் என்ன? மனசுல ஒரு கசப்பு இருக்குதா?
ஆமாம், எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு திண்டு எல்லாம் போட்டுட்டு கக்கிட்டு போய் வந்து ஒரு லட்டு வாங்கி கொடுத்தா சிரிச்சிருவாங்களா அவன்கிட்ட அப்படி சொல்கிறோமா இல்லையா? கொஞ்சம் உள்ளத்தில் இந்த கசப்பு இருக்குது. உள்ளத்தில் இந்த கசப்பு உலகத்தில் இருக்குது. நான் கிறிஸ்தவங்களுக்கு இல்லை, ஆண்டோட பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன்னா நம்முடைய கசப்பு, நம்ம பாவம், நம்முடைய கசப்பு, நம்முடைய சமாதான குறைவு, நம்முடைய போராட்டம், நெருக்கடிகள், வியாதிகள் எல்லாம் சிலுவையில் அவர் எடுத்துட்டார். வேதம் சொல்லுகிறது எனக்குரியதெல்லாம் அவருக்குரியது, அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. அப்ப இந்த சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு வந்தார். இந்த பூமியில இதோ யாவருக்கும் சமாதானம், யாவருக்கும் சமாதானம். அப்ப இந்த சமாதானம் அவ்வளவு முக்கியமானதுங்க. முக்கியமா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிறிஸ்துமஸ் நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு போய் உங்களுக்கு மட்டன் நட்டெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு, வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, கொடுத்து செய்கின்றாரு. சந்தோஷமா செய்வீங்களா? முடியாது. அப்ப இந்த சமாதானங்களை குடும்பங்களில் கொண்டு வருவதற்கு, இந்த உலகத்தில் சமாதானமா நம்ம வாழ்வதற்கு சில பணங்களை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, செலவு பண்ண வேண்டியதா. ஏன்னா பணமே செலவாகக்கூடாதுங்க. அப்படின்னா நம்ம வந்து பிறந்திருக்க கூடாது. அல்லேலூயா. வேலை எதுக்கு செய்யறோம் சொல்லுங்க? சாப்பிடவே கூடாதுங்க, பார்த்தானே பசி அடங்கிடணும் அப்படின்னா தப்பு. நம்ம சமாதான பிரபு நம்ம ஆண்டவர் யாருங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாரு? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? சமாதான பிரபு. ஒரு வசனம் வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கண்டும் இருக்கிறவர்களே அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது எப்பொழுது கேட்டும், யாரை கேட்டிருக்கிறீங்க? இயேசுதான் ரட்சகர், எனக்காக வந்தார், எல்லாம் தெரியும். இதை கேட்டு இருக்கிற நீங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழுங்கள். சில நேரங்கள் ஆண்டவர் பாருங்க விட சொல்லுவார் சில காரியங்களை. சில நேரங்களை பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்யின்னுவார். ஆமாம். ஆனால் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட நான் அந்த காலையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்வது என்னன்னா, உங்கள் வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள், எதிரான வார்த்தைகள் புறப்பட வேண்டாம். அதை மாத்திரம் மனசுல வச்சுக்க, ஆழமா பதிய வச்சுக்க. எதிரான வார்த்தைகள், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தொழுது கொள்ளுகிறோம், ஆண்டவர் தகப்பனா இருக்கிறார். அதனால ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால, தொழுது கொள்ளுறதுனால எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, அந்த வேற விசுவாசங்கள், வேற அவிசுவாசம், எதிரான கடவுளுக்கு எதிரான பேச்சுகள் இருக்கக்கூடாது. அப்பொழுது சமாதானத்தின் தேவன், சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். கரங்களை தட்டு. எப்பொழுதுங்க? அப்பொழுது தேவன், சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். வசனம் சொல்லுது. நம்ம நெகட்டிவா பேசுறப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் வெட்கப்படுறார். எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து
கடவுள் சொன்ன வார்த்தைக்கு எதிராக பேசுகிறோமோ, கடவுள் சொன்ன வார்த்தைக்கு எதிராக நம்ம பார்க்குறோமோ, அப்போல்லாம் கடவுளை நம்ம தூக்கப்படுத்துகிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுகிறோம்? நம்ம தூக்கப்படுத்துகிறோம். அதனால இங்கே சொன்னார் பிலிப்பியர்ல 4:9. அதே பிலிப்பியர்ல இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் 4 இருக்குது. 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாருக்குள்ள சந்தோஷமா இருக்க சொன்னாரு? கர்த்தருக்குள். கர்த்தர்னு போடல. இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் இந்த இதுல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்குள், கர்த்தர், கர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. உள் இதெல்லாம் வந்து அது ஒரு கர்த்தருக்குள் அப்படின்னால நீங்க வெளியில இல்லை, அவர் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்க அவருடைய ஜீவனா இருக்கிறீர்கள். இந்த பூமியில உங்களை ஒரு ரெப்ரசன்ட், அதாவது இந்த பூமியில உங்களை ஒரு பிரதிநிதியா வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவ்வளவுதான். இது அவர் சொந்தம். ஆமே. அதனால கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்கள் என்று அங்க சொல்ற பார்க்கிறோம். அப்ப சமாதானத்தின் தேவன். இவர் எந்த தேவனுங்க? சொல்லுங்க, எந்த தேவன்? ஏன்னா இதே கிறிஸ்துமஸ் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன் பல முறை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனம் திரும்பி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாங்க. அடிப்படை காரணம் என்ன? அவங்களுடைய குணாதிசயம். போதிச்சிருக்கிறீங்க, அதை நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி குணாதிசயம் மாறிச்சு? சமாதானத்தின் தேவன். வீட்டுக்காரர் அடிச்சா கூட வாங்கிக்கிறோமா? நம்ம கொஞ்ச நேரம் கவனிங்க. வாங்கிக்கிறோமா? எதிர் பேசுறேன்னு நமக்கு மூக்குல வெடிச்சிருதுங்க. வீட்டில் சொல்லி பாருங்க, குழம்பு எப்படி இருக்கு, நான் வச்சது நல்லா இல்லை எப்படி சொல்லுவீங்க? சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க அந்த கடையில் இந்த அவங்க இட்லி நல்லா இருக்குது, அவங்க போய் வச்சு நல்லா இருக்கு சொல்லுவீங்க? இப்படின்னு சொல்ல முடியாது. சமாதானம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கும் தேவன், எனக்கு சமாதானத்தை அளிக்கிறவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றிலும் என்னை வாழ்ந்திருக்கும்படி தெரிந்து கொண்டவர். அதனால நான் வந்து எப்பயுமே எதிராக பேசக்கூடாதுன்னு தீர்மானம் எடுங்க. நம்மகிட்ட 2 நாக்கு இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ்னால அதை ஒரு நாக்கு வெட்டணும். பைபிளில் சொல்லுதில்ல, ஒரு கை இடல் உண்டாங்கன்னா வெட்டினா வெட்டிட்டு ஒத்தகையா தெரியுவா? நீ அந்த எண்ணத்தை வெட்டணும். எண்ணத்துக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த எண்ணங்களை முழுவதுமாக என்ன பண்ணணும்? வெட்டணும். அப்ப 2 நாக்க வெட்டணும். புரியுங்களா? கிறிஸ்தவங்களை பார்த்த உடனே, ஊழியக்காரவங்களை பார்த்த உடனே ஸ்தோத்திரம், நல்லா இருக்கா, நல்லா இருக்கியா, கர்த்தர் காப்பாத்துறாரியா, ஏதோ கர்த்தர் நீ ஜெபத்துல அப்படி ஜெபத்துல தடுத்துருக்கிறியா, கர்த்தர் மீறி நடத்துறாரியா, அப்படி போயிட்டு யாராவது உலகத்தன் வரட்டும், வேற யாராவது வரட்டும், என்னத்தை அந்த மாத்திரையிலே உயிரோடு வண்டி. கர்த்தர் எவனையும் மேன்மைப்படுத்தவும் எவனையும் உயர்த்தவும்
எவனையும் பலப்படுத்தவும் கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு லேசான காரியம் அது. அதனால இந்த முதல்ல வந்து ஜெபத்துல நீங்க அது அனுதினமும் ஜெபத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நாக்கு தாங்க. ஆண்டவர் சிருஷ்டித்தது ஒரு நாக்கு தான். ஒரு நாக்க, அந்த ஒரு நாக்கு சமாதானத்தை கூறுகிற நாக்கா இருக்கணும். அந்த ஒரு நாக்கு தேவனுடைய வசனத்தை பேசுகிற ஒரு நாக்கா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களாங்க? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:22. 14:22 என்னப்பா? யோவான் புஸ்தகம் 14:22 வாசிங்க. ஆண்டவரே, இயேசு எப்போ வாசம் பண்றாரு? சொல்லுங்க. அன்பு இல்லைனா இயேசு உள்ள வந்து எப்பங்க வாசம் பண்றாரு? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. நமக்குள்ள இயேசு வாசம் பண்ணணும்னா நான் அன்பா இருக்கணும். சமாதானமா? சமாதானம் இல்லாத இடத்துல எப்படிங்க அன்பு கடவுள் இருக்க முடியும்? சொல்லுங்க. சமாதானம் இல்லாத இடத்துல கடவுள் இருப்பாரா? மனுஷன் சமாதானம் இல்லாத இடத்துல மனுஷன் அங்க வசிப்பதை வெறுக்கிறான். சமாதானம் இருந்ததுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் இருந்தா சமாதானம் இல்லைங்க. இயேசு இருந்தா சமாதானம். இயேசு இருந்தா சமாதானம். பக்கத்துக்கு பார்த்து இயேசு இருந்தா சமாதானம். இயேசு இருந்தால் உங்களுக்கு சமாதானம். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம், சொல்லுங்க, ஒன்றும். இந்த எதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த வசனம்? எப்படி ஆகும்? சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த எலிசபெத் கர்ப்பம் தரிப்பதுக்கு தடை இருந்தது யாரு தெரியுமா? அவன் வீட்டுக்காரன். பேசிட்டே இருப்பான், குழந்தை பிறகு குழந்தை இல்லை, அது இல்லை, அது இல்லை. வாயை கொஞ்ச நேரம் ஊமை ஆக்கிட்டார். அவனை அப்போ ஆக்கடா, அவனை ஊமையை போடுறாம்மா வாயை. கர்ப்பம் இருந்து பிறந்த உடனே வாயை தந்து விட்டார். ரொம்ப கிறிஸ்துவ மக்களை, கிறிஸ்துவ ஆராதிக்கிற ஜனங்களை, கிறிஸ்துவ துதிக்கிற ஜனங்களை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு, தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, மிதிச்சுக்கிட்டு, கொலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். யாரு? பவுல். அவன் என்ன பண்ணாரு? கண்ணை குருடாக்கி போட்டு விட்டாரு. வர்றான் அப்படின்ட்டு. இப்ப அழுகுறான். அழுது இயேசு நிக்கிறாரு முன்னாடி. நீங்க யாரு? நான் தான். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து. நான் உங்களை எங்க துன்பப்படுத்தினேன்? பாருங்க, மக்கள் துன்பப்படுத்தினேல. அப்ப பாருங்க, உங்களை துன்பப்படுத்துறது இயேசுவை துன்பப்படுத்துறது தெரியுது பாருங்க. அதனால சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவங்க அழுது புலம்புவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் அழுது புலம்புவீர்கள். யோவான் 16:20 சொல்லுதில்ல, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்புறம் மனம் திரும்புகிறான், ரட்சிக்கப்பட்டான், இப்போ ஏசு ஏற்றுக்கொண்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே கண்ணை திறந்து விட்டார். இப்போ அது பின்னாடி பார்த்தீங்கன்னா வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறான் இயேசு பற்றி. அவரே ஆண்டவருங்கிறான். எடுத்துன்னு சொல்கிறான், ஜீசஸ் இஸ் மை லார்ட். இயேசு மட்டும்தான் அந்த உலகத்துக்கு ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சில நேரங்கள் இதெல்லாம் நடக்குது பாருங்க. நடக்குவாங்க, பைபிள் இருக்குது. சூரியனை நிறுத்தி வச்சிருந்தார் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? யோசுவா புத்தகத்தில். எதுக்கு? ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்யும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்போ விசுவாசம் பாருங்க, அந்த வாயில வருகிற அந்த வார்த்தை, நல்ல வார்த்தைகள், நல்ல வசனங்கள் கர்த்தருக்கு சம்பந்தமா இருக்குமே தவிர, கர்த்தரை சார்ந்து இருக்குமே தவிர, ஆண்டவர் வார்த்தைக்கு எதிராக பேசக்கூடாது. புரியுதுங்களா? ஆண்டவர் வார்த்தைக்கு எதிராக பேசக்கூடாது. ஆண்டவர் வார்த்தைக்கு எதிராக நம்ம பேசுறோம் அப்படின்னா, அதனால இனிமேல் நெகட்டிவா பேசுங்க. ஒரு நாக்கு என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபத்தில் கேட்கிற எல்லாமே தருவார் கர்த்தர். நீங்க ஜெபத்தில் எதெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் நீங்க பெரும்படியாக தான் இயேசு இந்த பூமியில் இன்னைக்கு வந்தார். அது எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்று அனுபவிக்க முடியாத பூமிக்கு இயேசு வந்தாருங்க. அதான் கிறிஸ்து, அதான் பிறப்பு, அதான் கொண்டாட்டம். நானே சிக்கன் சாப்பிட்டுட்டு நானே கொண்டாடுறதுங்கல்ல, என்னால் முடிஞ்ச 2 பேரும் செய்யுங்க. சமாதானம், குடும்பத்தில் சமாதானத்தை கோருங்க. இது பெரிய ஒரு காரியம். இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாக இருக்கும். 2026 போறப்ப இன்னும் மகிழ்ச்சியா போவீங்க. வரவர சர்ச்சுக்கு வரும்போது தீர்மானம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் நான் 2 வீலரில் வரேன், அடுத்த வருஷம் காரில் வருவேன். இந்த வருஷம் குழந்தை இல்லாமல் வரேன், இந்த வருஷம் குழந்தையோட வருவேன். இந்த வருஷம் வீடு இல்லை, அடுத்த வருஷம் வீடு கட்டுவேன். இந்த வருஷம் வந்து நான் இப்படி இருக்கிறேன், அடுத்த வருஷம் நல்லா இருப்பேன், சொந்த வீட்டில் இருப்பேன். இந்த வருஷம் எனக்கு சின்ன சின்ன வசதிகள் இல்லை, அடுத்த கிறிஸ்துமஸ் வர்றப்ப எல்லா வசதியும் கர்த்தர் தருவார். பேசிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுவும் சொன்ன பாருங்க, இதை சொல்லணும், இதை பேசணும். இயேசு பிறந்ததற்கான சரியான அர்த்தம் நமக்கு வெளிப்பட்டுரும். அல்லேலூயா. அப்ப சமாதானத்தின் தேவன் நம்ம ஆண்டவர் யாருங்க? சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? சமாதானத்தின் தேவன். உங்களை ஆசீர்வதிப்பார்.